தமிழக அரசின் பட்ஜெட் லோகோவில் முதல் முறையாக ரூபாய்க்கான தேசிய குறியீடு தவிர்க்கப்பட்டு ரூ என்ற தமிழ் எழுத்துடன் லோகோ வெளியாகியுள்ளது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே மொழி சர்ச்சை நீடித்து வரும் நிலையில் தமிழ் மொழியை முதன்மைப்படுத்தி பட்ஜெட் இலச்சினை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பட்ஜெட் லோகோவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். தமிழகத்தின் பரவலான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையிலும் சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையிலும் பட்ஜெட் அமையும் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பொருளாதார ஆய்வறிக்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 2024-2025 ஆண்டில் 8% மேல் இருக்கும் எனவும் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை எட்ட ஆண்டுதோறும் 12% என்ற அடிப்படையில் பொருளாதார வளர்ச்சி இருக்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழக அரசின் பட்ஜெட் லோகோவில் முதல் முறையாக ரூபாய்க்கான தேசிய குறியீடு தவிர்க்கப்பட்டு ரூ என்ற தமிழ் எழுத்துடன் லோகோ வெளியாகியுள்ளது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே மொழி சர்ச்சை நீடித்து வரும் நிலையில் தமிழ் மொழியை முதன்மைப்படுத்தி பட்ஜெட் இலச்சினை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழர் வடிவமைத்த ரூபாய் குறியீட்டை திமுக அரசு மாற்றி உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீது பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பட்ஜெட் இலச்சினையில் ரூபாய்க்கான குறியீடு நீக்கப்பட்டது முட்டாள்தனமானது என கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் வெளியிட்ட நிதிநிலை அறிக்கைகளில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக அரசின் நிதிநிலை அறிக்கைகளில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளில் பெரும்பாலானவை அறிவிப்பாகவே உள்ளதாக குற்றம் சாட்டினார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக சென்னையில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் கர்நாடக மாநிலத்தின் சார்பில் துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டாட்சி கொள்கைகள் மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் உறுதியாக இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கடிதம் எழுதியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக சென்னையில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சி தலைமை அனுமதித்தால் நிச்சயம் பங்கேற்பேன் என தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உறுதியளித்தார். டெல்லியில் அமைச்சர் கே.என். நேரு, எம்பி கனிமொழி உள்ளிட்ட தமிழ்நாடு அரசு குழுவினர் ரேவந்த் ரெட்டியை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். நாகரிகமற்றவர்கள் என பேசுபவர்கள் தான் அநாகரிகமாக பேசுகின்றனர் என திமுக எம்பிக்கள் மீதான மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பேச்சுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதற்கான சரியான பதிலை வாய்ப்பு கிடைக்கும் போது தமிழ்நாடு மக்கள் கொடுப்பார்கள் என்றார். பாஜகவிடம் அதிமுகவை அடகு வைத்து ஆட்சி செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டையில் 14 புதிய பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் எந்த வகையிலும் திமுக டெல்லிக்கு அடங்கி போவதும் இல்லை, அடமானம் வைப்பதும் இல்லை என்று தெரிவித்தார். கோபாலபுரத்திற்கு முறைவாசல் செய்யும் அமைச்சர் ரகுபதிக்கு மானம் ரோஷம் இருக்கிறதா என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சித் தலைவர் விவாதத்திற்கு அழைத்தால் முதலமைச்சர் பதில் சொல்லாமல் ரகுபதி பதில் சொல்வதா என காட்டமாக வினவியுள்ளார். 6வது கட்டமாக மேலும் 19 மாவட்ட செயலாளர்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நியமித்துள்ளார். இதில் விஜயின் உதவியாளர் மகனுக்கு கட்சியில் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கியதால் நிர்வாகிகள் அதிருப்தியடைந்தனர். தென் சென்னையின் மேற்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட சபரிநாதன் பதவிக்காக கட்சியில் சேர்ந்தவர் என குமுறி வருகின்றனர். டாஸ்மாக் மற்றும் மது உற்பத்தி ஆலைகளில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருப்பது அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டில் அம்பலமாகியுள்ளது. டாஸ்மாக் பார் டெண்டர் தொடர்பான கண்டிஷன்கள் மீறப்பட்டுள்ளதற்கு ஆதாரம் கிடைத்திருப்பதாகவும் குறிப்பாக டெண்டர்களில் பான், ஜிஎஸ்டி எண்கள் மற்றும் KYC குறித்த தகவல்கள் கூட கிடையாது என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. நேர்த்தி கடன் செலுத்துவதற்கு எச்சில் இலையில் அங்க பிரதட்சணம் செய்யலாம் என்ற அனுமதிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வு எச்சில் இலையில் உருளுவது வழிபாட்டு முறையாக இருப்பினும் அது சுகாதாரத்திற்கும் மனித மாண்புக்கும் உகந்தது அல்ல என தெரிவித்தனர்.
2023 ஆண்டு ஆருத்ரா தரிசனத்தின் போது சிதம்பரம் நடராஜர் கோவில் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்வதை தடுத்தது தொடர்பாக தீட்சிதர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அதேபோல் பெண் பக்தரை சாதி பெயரை சொல்லி திட்டியதாக 8 தீட்சிதர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கையும் ரத்து செய்ய மறுத்துவிட்டது. ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் வரை உதகை, கொடைக்கானல் செல்லும் வாகனங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. அதன்படி வார நாட்களில் 6000 சுற்றுலா வாகனங்களும், வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களும் மட்டுமே இயக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. 15ஆம் தேதி முதல் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். தமிழ்நாட்டில் சமையல் எரிவாயு நிறுவனங்களின் சேவை மையங்களுக்கான இலவச தொலைபேசி அழைப்பில் ஹிந்தியில் மட்டுமே பதிலளிக்கப்படுவது நவீன ஹிந்தி திணிப்பு முறை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதை அனுமதிக்க முடியாது என எச்சரித்த அவர் தமிழ் மொழியில் சேவை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஒரு பெண்ணை 5 ஆண்கள் திருமணம் செய்கின்ற நாற்றம் பிடித்த நாகரிகம் கொண்டவர்கள் வட இந்தியர்கள் என அமைச்சர் துரைமுருகன் பேசியது மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மத்திய அரசை கண்டித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழரின் நாகரிகம் பற்றி பேசினால் நாக்கை அறுத்து விடுவான் என்று எச்சரித்தார். விண்வெளியில் டாக்கிங் செய்யப்பட்ட செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக இஸ்ரோ பிரித்திருக்கிறது. ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவை தொடர்ந்து இந்த பரிசோதனையை மேற்கொள்ளும் 4வது நாடு என்கிற பெருமையை இந்தியா பெற்றுள்ளதை தொடர்ந்து விண்வெளியில் நிகழ்த்தப்பட்ட சாதனையின் வீடியோவையும் இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது. மும்பையில் ஏர்டெல் டெலிகாம் நிறுவனத்தில் மராத்தியில் பேசிய வாடிக்கையாளரிடம் ஹிந்தியில் பேசிய ஊழியர் தாம் ஏன் மராத்தியில் பேச வேண்டும், மராத்தி தனக்கு தேவையில்லை என கூறி வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த வீடியோ வேகமாக பரவிய நிலையில் உடனே ஏர்டெல் நிறுவனத்திற்கு சென்ற உத்தவ் தாக்கரே அணியினர் இம்மாநிலத்தில் பணிபுரிபவர்களுக்கு மராத்தி கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என எச்சரித்தனர். மகாராஷ்டிராவில் அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகள் இனி மராத்தி மொழியிலும் நடத்தப்படும் என முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். பொறியியல் பாடங்களுக்கான பாடப்புத்தகங்கள் மராத்தியில் கிடைக்காததால் சில தேர்வுகள் ஆங்கிலத்தில் மட்டுமே நடத்தப்பட்டு வந்தன. இந்நிலையில் மராத்தியில் பொறியியல் படிப்புகளை நடத்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது. கோவாவிற்கு விடுமுறைக்கு வந்த பிரிட்டிஷ் பெண் இன்ஸ்டாகிராமில் அறிமுகமானவரால் டெல்லி ஹோட்டலில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளார். இன்ஸ்டாகிராமில் அறிமுகமான கைலாஷ் என்பவர் அழைத்ததன் பேரில் டெல்லி சென்ற அப்பெண் மஹிபால்பூரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கிய போது அங்கு நண்பனுடன் வந்த கைலாஷ் அவரை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. ஹோலி பண்டிகையும் இஸ்லாமியர்கள் கொண்டாடும் ரமலானின் ஜும்மா நோன்பும் 14ஆம் தேதி ஒரே நாளில் வருவதால் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களில் முன்னெச்சரிக்கையாக மசூதிகள் தார்பாய்களால் மூடப்பட்டன. அத்தோடு பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் அச்சமின்றி இருக்க நம்பிக்கையூட்டும் வகையில் போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலம் விருந்தவனத்தில் தங்கியுள்ள கைம்பெண்கள் ஒருவர் மீது ஒருவர் வண்ண பொடிகளை தூவி ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கைம்பெண்களின் வெள்ளை நிற ஆடை வண்ணங்களாய் மாறிய நிலையில் அது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலானது. ஹோலி பண்டிகையை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இனிப்பகம் ஒன்றில் தயாரிக்கப்பட்ட ஸ்பெஷல் சோமாஸ் கிலோ 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. முழுக்க முழுக்க உலர்பழங்களை நிரப்பி வெளியே 24 கேரட் தங்கமுலாம் பூசி தயாரிக்கப்பட்ட இந்த சோமாஸ் ஒன்றின் விலை 1300 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தங்கத்தை எப்படி மறைப்பது என்பதை யூடியூப் பார்த்து கற்றுக்கொண்டதாக தங்க கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட கன்னட நடிகை ரன்யா ராவ் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். அதோடு விமான நிலையத்திலிருந்து பேண்டேஜுகள் மற்றும் கத்தரிக்கோள்களை வாங்கி அங்குள்ள கழிப்பறையில் தங்க கட்டிகளை தனது உடலில் மறைத்து வைத்துக் கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். கடல் மற்றும் மலையையொட்டி 500 கோடி ரூபாய் செலவில் ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டிக்காக கட்டப்பட்ட பங்களாவின் வியக்க வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. விசாகப்பட்டினத்தில் உள்ள ருசிகொண்டா மலைப்பகுதியில் 10 ஏக்கர் பரப்பளவில் ஸ்பா வசதியுடன் பிரம்மாண்டமாக இந்த கிரானைட் மாளிகை கட்டப்பட்டுள்ளது.
8,30,000 கோடி ரூபாய் கிரிப்டோ கரன்சி மோசடியில் அமெரிக்காவால் தேடப்படும் லிதுவேனியா நாட்டைச் சேர்ந்த நபர் கேரளாவில் கைது செய்யப்பட்டார். லிதுவேனியாவைச் சேர்ந்த அலெக்ஸ்டேஜ் பெசியோகோ என்பவர் சிபிஐ மற்றும் கேரள காவல்துறையின் கூட்டு முயற்சியால் திருவனந்தபுரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா, கனடா, தாய்லாந்து நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டது என்பது தெரிய வந்திருக்கும் நிலையில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 65,000 ரூபாயை நெருங்கியுள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் அதிகரித்து 64,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 55 ரூபாய் அதிகரித்து 8,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் 2,000 ரூபாய் கட்டணத்தில் ஏசி பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து பேருந்துகளிலும் மாதம் முழுவதும் விருப்பம் போல் பயணம் செய்யும் நடைமுறையை மே அல்லது ஜூன் மாதத்திற்குள் அறிமுகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது 1,000 ரூபாய் கட்டணத்தில் ஏசி பேருந்துகள் நீங்களாக அனைத்து பேருந்துகளிலும் பயணம் செய்யும் வசதி நடைமுறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பூரண மதுவிலக்கை அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஏற்றுக்கொண்டால் அரசும் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உரையாற்றிய அவர் 6 புதிய மதுபான தொழிற்சாலைகளை கொண்டுவர அரசு முடிவு செய்துள்ளதாகவும் புதிய மதுபான ஆலைகள் மூலம் 500 கோடி ரூபாய் வருவாயும் 5,000 பெண்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் என்றார். மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து திமுக, காங்கிரஸ் கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் இந்தி திணிப்பை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் மும்மொழி கொள்கைதான் அரசின் கொள்கை எனவும் தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. வடமாநில அமைச்சர்கள் ஆங்கிலம் பேசுவதில்லை, தாம் பேசினாலும் புரிந்து கொள்வதில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம் செய்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகம் போன்ற தென்னிந்திய மாநிலங்களில் மட்டும் மும்மொழி கற்க வேண்டும் என சொல்வது மாணவர்கள் கற்றுக்கொண்டு சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர்களது தாய்மொழியை திணிப்பதுதான் நோக்கம் என கூறினார். சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. பொய் வழக்கு பதிந்ததாக கூறி வழக்கறிஞர் ரமேஷ் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வேறொரு வழக்கின் தீர்ப்பில் சொல்லப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுதாரர் கேட்பதில் எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று கூறி தள்ளுபடி செய்தது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் சீமான் தலைமையில் நடைபெறவிருந்த பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. திருப்போரூர் முருகன் கோவில் மாசி மாத பிரம்மோற்சவம் திருவிழா நடைபெற்று வருவதாகவும் OMR சாலையில் அதிகப்படியான மக்கள் கூட வாய்ப்புள்ளது என்பதாலும் போலீசார் அனுமதி தர மறுத்துள்ளனர். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேல் மீதான சிலை கடத்தல் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்திருக்கிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது குற்றம் சாட்டப்பட்ட நபரின் பேச்சை கேட்டு இவ்வாறு வழக்கு பதிவு செய்தால் அதிகாரிகள் எப்படி சுதந்திரமாக பணியாற்ற முடியும் என சிபிஐயிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகனின் வீட்டிற்கு அருகே நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பைனான்ஸ் தொழில் செய்து வரும் சுடர் என்பவர் கடந்த 11ஆம் தேதி காட்பாடி காந்தி நகரில் பணம் வசூலிக்க சென்றார். அப்போது இவருக்கும் ஜான் என்பவருக்கும் இடையே கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக தகராறு ஏற்பட்ட நிலையில் சுடரை ஜான் துப்பாக்கியால் சுட்டார். முதல்வர் மருந்தகங்கள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மருந்து கொள்முதல் பணிகள் தொய்வில்லாமல் செயல்பட மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை, மருந்துகளின் இருப்பு, பராமரிப்பு விவரம் கண்காணிக்கப்படுவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தமிழ்துறை ஆம்பல் தமிழ் இலக்கிய மன்றம் மற்றும் செந்தமிழ் திருத்தேர் தூய தமிழ் மாணவர் இயக்கம் சார்பில் ஒருநாள் தூய தமிழ் பயிலரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் தனி தமிழின் தற்கால தேவை, அன்றாட வாழ்வில் தூய தமிழின் பயன்பாடு உள்ளிட்டவைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே பேரூராட்சி மன்ற தலைவரை கண்டித்து கவுன்சிலர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். முறையான அறிவிப்பு இல்லாமல் மன்ற கூட்டம் நடத்துவதாகவும் மின் தகன மேடை, வணிக வளாகம் ஆகியவற்றை கட்டி முடிக்காமல் காலம் தாழ்த்துவதை கண்டித்தும் மங்கலம்பேட்டை பேரூராட்சி அலுவலகத்தில் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக தர்ணாவில் ஈடுபட்டனர்.
திருப்பூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் ஆக்கிரமிப்பு என கூறி உணவகத்தை இடிக்க வந்த அதிகாரிகளுடன் பாமக பிரமுகர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். GNT சாலையில் பாமக மாவட்ட அலுவலகமாக இருந்து நாளடைவில் உணவகமாக மாறிய பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான நிலத்தில் இருந்த உணவகத்தை அதிகாரிகள் அப்புறப்படுத்தினர். கோவையில் காவல் உதவி ஆய்வாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பயங்கரவாத தடுப்பு பிரிவை சேர்ந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் சொக்கலிங்கம் என்பவர் C2 பந்தயசாலை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வஉசி பூங்கா மைதானத்தில் உள்ள மரத்தில் சேலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் தங்க நகையை திருடியதாக புகார் அளித்த ஆங்கில பேராசிரியரை கண்டித்து SFI அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேராசிரியர் பிரில்லியன்சி வர்த்தக பணி என கூறி மாணவர்களை வீட்டு வேலைக்கு அழைத்துச் சென்றதாக தெரிகிறது. அப்போது மாணவர்கள் 1 சவரன் தங்க நகையை திருடியதாக போலீசில் புகார் அளித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே MRF டயர் தொழிற்சாலை ஒப்பந்த பணியாளர்கள் தொடர்ந்து 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் போராட்ட களத்திலேயே உணவு சமைத்து சாப்பிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 10ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊரக வளர்ச்சித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மலக்கசடு சுத்திகரிப்பு ஆலை வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் இருபுறங்களிலும் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் குமுளி சாலையில் அமைந்துள்ள பித்தளைப்பட்டியில் மேம்பாலம் மற்றும் 4 வழி சாலை அமைக்க கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் கட்டடத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை வசதி கோரி மனு அளிக்க சென்ற 200க்கும் மேற்பட்ட மக்கள் ஆட்சியர் இல்லாததால் அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்ட குற்றவாளியை போலீசார் காதணி விழாவுக்கு சீர்வரிசை கொண்டு சென்ற போது மடக்கி பிடித்தனர். ஆவாரங்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் அஜய் தேவா. பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த இவர் உறவினர் வீட்டு காதணி விழாவில் பங்கேற்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் மடக்கி பிடித்தனர். மதுரை அலங்காநல்லூர் அருகே நண்பருடைய சகோதரரின் மனைவியை தகாத வார்த்தையில் பேசிய இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கோவையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை பார்த்து வந்த கமலேஷ் என்பவர் தனது நண்பரான ராஜேஷின் சகோதரரான சுந்தர ராஜாவின் மனைவி குறித்து கூறிய கருத்தால் இவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது. தமிழகத்திற்கு மது பாட்டில்களை கடத்தி வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு 2 மீதும் துறை ரீதியான நடவடிக்கைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இருந்து திருவண்ணாமலைக்கு சென்ற அரசு பேருந்தில் சோதனை செய்ததில் 7 மதுபான பாட்டில்கள் ஓட்டுநர் இருக்கையின் பின்புறம் மறைத்து எடுத்து வந்தது கண்டறியப்பட்டது. சென்னை டைடல் பார்க் அருகே 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் போதைப் பொருளை பறிமுதல் செய்த போலீசார் ரயில் மூலம் ஹெராயின் கடத்தி வந்து சென்னையில் விற்பனை செய்து வந்த திரிபுராவைச் சேர்ந்த இளைஞரை கைது செய்தனர். தரமணி தனிப்படை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது 2400 சிறிய பிளாஸ்டிக் குப்பிகளில் அடைக்கப்பட்டிருந்த 130 கிராம் ஹெராயினுடன் வந்த வடமாநில இளைஞர் சிக்கினார். தர்மபுரி நகர பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் நகராட்சி நிர்வாகம் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய 1 சில மணி நேரத்தில் மீண்டும் ஆக்கிரமித்து கடைகள் வைக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். மாவட்ட நிர்வாகம் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரி மாவட்டம் ஈச்சம்பட்டியில் காற்றுடன் கூடிய மழை பெய்ததில் அரசு உயர்நிலைப் பள்ளியின் மேற்கூரை சேதமடைந்தது. இதனால் 58 மாணவர்கள் ஒரே வகுப்பறையில் கல்வி பயிலும் நிலை ஏற்பட்டதை அடுத்து புதிய கட்டடங்கள் கட்டித்தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே தந்தை இறந்த சோகத்துடனேயே 11ஆம் வகுப்பு மாணவி பொதுத் தேர்வு எழுதினார். பொய்கைக்குடி கிராமத்தைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் மூச்சு திணறல் அதிகமானதால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இறக்கும் தருவாயிலும் நன்றாக படிக்க வேண்டும் என தந்தை சொல்லியதை மதித்து அவரது மகள் சோகத்துடன் சென்று பொதுத் தேர்வு எழுதினார்.
விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி ஊராட்சியில் பாதி அளவு போடப்பட்ட சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்காலால் மழைநீர் தேங்கி நின்றதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தந்தை பெரியார் நகர் பகுதியில் பேவர் பிளாக் கொண்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சாலையும் கழிவுநீர் வாய்க்காலும் பாதி அளவே அமைக்கப்பட்டதாகவும், ஆனால் பணி முழுமையாக நடைபெற்றதாக கூறி 1,61,000 ரூபாய் எடுத்திருப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை OMR சாலை சோழிங்கநல்லூர் சந்திப்பில் மெட்ரோ குடிநீர் குழாய் உடைந்து சாலை முழுவதும் தண்ணீர் வீணாக சென்றது. இதனால் வாகனங்கள் அனைத்தும் ECR சாலையில் திருப்பிவிடப்பட்டதால் OMR சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாநிலம் வயநாடு அடுத்த நெல்லிமுண்டா பகுதியில் மரத்தின் உச்சியில் சிறுத்தை இருந்ததை கண்ட பொதுமக்கள் அச்சமடைந்தனர். பொதுமக்களை கண்டதும் மரத்தின் மீது இருந்த சிறுத்தை மெதுவாக மனிதர்களைப் போல கீழே இறங்கி தேயிலை தோட்டத்திற்குள் குதித்து ஓடி மறைந்த வீடியோ வைரலாகி வருகிறது. மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து வறுமையை ஒழித்த நாடு உலகில் ஒன்று கூட இல்லை என இன்போசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி கருத்து தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வாரத்துக்கு 70 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும் என்று பேசிய சர்ச்சையே இன்னும் அடங்காத நிலையில் இன்போசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி பேச்சு மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கிடையே உக்ரைன் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட குஸ்க் பிராந்தியத்தின் மிகப்பெரிய நகரான சுட்சாவை மீட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. அதேபோல் உக்ரைன் பிடித்து வைத்திருந்த மேலும் 2 கிராமங்களையும் மீட்டிருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறது. கலிபோர்னியாவில் உள்ள லோமா லிண்டா மருத்துவமனைக்குள் ஆயுதமேந்திய நபர் நுழைந்ததாக வந்த அச்சுறுத்தலை தொடர்ந்து அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். பின்னர் நடந்த சோதனையில் அது பொய்யான அச்சுறுத்தல் என தெரிய வந்தது. முன்னதாக மருத்துவமனையை சுற்றி வளைத்து கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த போலீசார் பொதுமக்கள் மாற்று வழிகளை பயன்படுத்த அறிவுறுத்தினர். ஈரான் நாட்டில் ஹார்முஸ் ஜலசந்தியில் ரத்த சிவப்பு நிறத்தில் மழை நீர் வழிந்தோடியது. இரும்பு ஆக்சைடு கனிமம் அதிக அளவில் மண்ணில் உள்ளதால் ரத்த சிவப்பாக காட்சியளிப்பதாக கூறப்படும் நிலையில் ஈரானில் ரத்த மழை என அதன் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. பிரேசிலில் நடைபெறும் ஐநா காலநிலை மாற்ற மாநாட்டிற்காக புதிய சாலை அமைப்பதற்கு அந்நாட்டு அரசு அமேசான் மழைக்காட்டில் உள்ள ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி அகற்றியுள்ளது. மரங்களை வெட்டியிருப்பது மாநாட்டின் நோக்கத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இத்தாலியின் நேபிள்ஸ் நகரத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் பயங்கரமாக குலுங்கின. இதில் கட்டடத்தின் சில பகுதிகள் இடிந்து கீழே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் மீது விழுந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. இதனால் வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள் மீண்டும் பூகம்பம் ஏற்படலாம் என்ற அச்சத்தில் விடிய விடிய தெருக்களில் தஞ்சமடைந்திருந்தனர். சாம்பியன்ஸ் டிராபியில் இந்திய அணி வெற்றி பெற்றது குறித்த கேள்விக்கு MS தோனி பதிலளிக்காமல் சென்றது ரசிகர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிகம் பகிரப்பட்டு வரும் நிலையில் ரசிகர்கள் தங்கள் அதிருப்தியை பதிவிட்டு வருகின்றனர். சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற ரோஹித் சர்மா ஓய்வு பெறுவதற்கு காரணமே இல்லை என தென்னாப்பிரிக்க வீரர் AB de Villiers கூறியுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், மற்ற கேப்டன்களை ஒப்பிடும்போது ரோஹித்தின் வெற்றி சதவீதம் 74% அதிகமாக உள்ளது என்றும், இது நீடிக்கும் பட்சத்தில் ஒருநாள் போட்டிகளின் மிகச்சிறந்த கேப்டனாக அவர் மாறிவிடுவார் என தெரிவித்துள்ளார். 13 வயதிலேயே IPL அணியில் எடுக்கப்பட்ட வைபவ் சூரியவன்ஷி இன்னும் சில ஆண்டுகளில் இந்திய அணிக்காக விளையாடுவார் என ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கேப்டன் சஞ்சு சாம்சன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கிரிக்கெட்டில் வளர்ந்து வரும் இளம் வீரர்களுக்கு எப்போதும் முழு ஆதரவாக இருக்க வேண்டும் எனவும், அந்த வகையில் நாங்கள் அவரை தொடர்ச்சியாக ஆதரிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் நடைபெறும் T20 உலகக்கோப்பையை வெல்வதே தன்னுடைய அடுத்த இலக்கு என இந்திய அணி வீரர் ஹர்திக் பாண்டியா தெரிவித்துள்ளார். தற்போது சாம்பியன்ஸ் டிராபி முடிந்துவிட்டது. ஆனாலும் இனிவரும் காலங்களில் இந்தியாவுக்காக இது போன்ற வெற்றியை பெற நான் விரும்புகிறேன். T20 உலகக்கோப்பையை தூக்குவதே என்னுடைய அடுத்த இலக்கு என்று கூறினார். ஆஸ்திரேலியாவின் வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரான மிச்சல் மார்ஷ் காயத்திலிருந்து குணமடைந்து பயிற்சி மேற்கொண்டு வந்த நிலையில் IPL தொடரில் விளையாடுவதற்காக மருத்துவ அனுமதியை பெற்றுள்ளார். முதுகு பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக சாம்பியன்ஸ் டிராபி மற்றும் அதற்கு முன்னதாக நடைபெற்ற இலங்கை தொடரில் இருந்து விலகியிருந்தார்.
உடல்நலக் குறைவு காரணமாக மரணமடைந்த இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான சையத் அபித் அலிக்கு இந்திய கிரிக்கெட் வாரியம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளது. சையத் அபித் அலி இந்திய அணிக்காக 29 டெஸ்ட் போட்டிகளில் ஆடி 1018 ரன்கள் மற்றும் 47 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். சென்னை உதயம் தியேட்டரை தொடர்ந்து சென்னையில் உள்ள மேலும் 2 திரையரங்குகள் மூடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தண்டையார்பேட்டை MM திரையரங்கம் மற்றும் பெரம்பூர் ஸ்ரீ பிருந்தா திரையரங்கம் மூடப்படுவதாக கூறப்படுவதால் சினிமா ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் நடைபெற்ற தனது உறவினரின் இல்ல திருமண விழாவில் படுகர் நடனமாடிய நடிகை சாய் பல்லவியின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. நீல நிற சேலையில் சாய் பல்லவி நடனமாடிய அந்த வீடியோவை பலரும் பகிர்ந்து வருகின்றனர். இந்திய சினிமாவில் விலை உயர்ந்த காரை வாங்கிய முதல் நடிகை என்ற பெருமையை நடிகை ஊர்வசி ரவுத்துலா பெற்றுள்ளார். ரோல்ஸ் ராய்ஸ் கல்லினன் என்ற சொகுசு காரை 12 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் தான் வாங்கிய சொகுசு காரின் வீடியோவை இணையத்தில் வெளியிட்ட நிலையில் ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 14ஆம் தேதி வரை மட்டுமே கோவிலுக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது. மாசி மகத்தையொட்டி மாமல்லபுரம் கடற்கரையில் திரண்ட இருளர் இன மக்கள் குடில்கள் அமைத்து தங்கி குலதெய்வத்தை வணங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். கடற்கரையில் குடில்கள் அமைத்து இரவு முழுவதும் அங்கேயே தங்கி குலதெய்வமான கன்னியம்மனுக்கு மணலில் 7 படி அமைத்து தேங்காய், பூ, பழம் வைத்து வழிபாடு செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் உத்திரமேரூர் அருகே மானாபதி வானசுந்தரேஸ்வரர் கோவில் மாசிமக பெருவிழாவை முன்னிட்டு 18 கிராமங்களைச் சேர்ந்த சுவாமிகள் ஒன்றாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மானாபதி கூட்ரோட்டில் அமைந்துள்ள திருவிழா மண்டபத்தில் எழுந்தருளிய அம்பாளுக்கும் சுவாமிக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. போக்கோ F7 Pro மற்றும் F7 Ultra ஸ்மார்ட் போன்கள் வரும் 27ஆம் தேதி அறிமுகம் செய்யப்படும் என இணையத்தில் தகவல் கசிந்துள்ளது. 6000 mAh பேட்டரி, 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் மற்றும் மேம்பட்ட AI அம்சங்களை இந்த போன் கொண்டுள்ளது. இதுவரை போனின் விலை குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை.